ஒரு பாகமாகியும் சரி சிவபுராணத்தில் ஒரு பாகம் நடத்த வீரவன்னியன் பிறப்பு. வீரவன்னியன் பிறப்பு. ஆமா சரிங்க. வன்னியன் பிறப்பு மந்திரமான திருக்கல்யாணம். மந்திரமாலை திருக்கல்யாணம். ஆமா சரிங்க. நாடகத்தில் நான் யாரு யாரு என்ன ஆமாங்க இதெல்லாம் சொல்கிறேன், கவனித்து கேட்க வேண்டும். கரிக்கடக்காரனோய் பொறுமை 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 பொறுமையாரு. காலையில குச்சி எடுக்கணும், கம்மியா போல போடு. அவர் டைம் ஆயிடுச்சுப்பா கசா போடுறதுக்கு. சரி ஆமாங்க. நாங்கள் யாரு, நாங்களுடைய பெயர் என்ன, நாங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு என்று வருகைக்குரிய என்ன காரணம் சொல்லுங்க சாமி. அப்படியா? ஆமா இப்படியே பண்ணுவோம். சொன்னால் தெரியும். ஆமாங்க. தெரியும். கல்வியின் அருமை பெற்றவருக்கு தெரியும். பிள்ளையின் பெருமை தன்மை போல நான் யார் இன்னார் என்று சொன்னால் தெரியும். என் பெயர் என்ன? வெள்ளங்கிரி ஆண்டு வரக்கூடிய. சரி வெள்ளங்கிரி ஆண்டு வரக்கூடிய 2011 நேத்திரம் கொண்ட 2011 நேத்திரம் கொண்ட என் பெயர்தான் சிவபெருமான். ஏய் சாமி அது உடச்சு தின்னுக்கிடான்னு மொன்ன பொண்டைகளை கொடுத்தா சாமி என்ன எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சாமி. சந்தேகம் சின்ன சந்தேகமா? மனிதனாக பிறந்தால் 2 கண்ணு. ஆமா மனுஷனுக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் பிறக்கும் உயிரினங்களுக்கு அனைத்திற்கும் 2 கண்ணு. நாய் பூனை பேய் பிசாசு எல்லாத்துக்கும் 2 கண்ணு. சூழ்நிலை காரணமா ஒரு கண்ணு 2 கண்ணு இல்லாம கூட போயிருது. அந்த ஒரு கண்ணு 2 கண்ணு வச்சுக்கிட்டு உலகத்துல எத்தனையோ பொய் பித்தலாட தலைவரிச்சிட்டு ஆடுது. பார்க்காதத பார்த்தங்கிறான், பார்த்தத பார்க்கலங்கிறான். அவன் இங்க போறான், இவன் அவளை வச்சிருக்கான், அவன் வச்சிருக்கான், பொத்தியாரம் போட்டாடி மத்தால்காரன் வச்சிருக்கான், மத்தால்காரன் போட்டாடி வச்சிருக்கான் அப்படின்னு எத்தனையோ பொய் பெத்தனாரு தலை வச்சுட்டு ஆடுது. உங்களுக்கு 2011 கண்ணுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு கழிட்டா ஓடும் போது அப்படியே கோண கோணியா போயிட்டு வந்தா பேரனா வாழ்ந்தப்பா. மனிதனாக பிறந்தவர்கள்ல யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் ஜீவபாதங்கள். பரப்பன, நடப்பன, நீந்துவன, ஊர்வனை இப்படி சொல்லப்பட்ட ஜீவராஞ்சிகள் 84 லட்சம் ஜீவபாதங்கள். இது எல்லாமே 2 கண்ணு தான். 2 கண்ணு. நான் குறை சொல்லவில்லை. அதாவது ஒரு கண் உச்சப்பட்டு வர போயிருது. ஒரு கண் சூழ்நிலை உச்சப்பட்டு போயிருது. அதனால இந்த 2 கண்களை வைத்துட்டு கூலத்துல பார்த்ததை பாக்கலங்கிறாங்க. உள்ள போயிட்டாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சொட்டு பாம்பு போனா காசோடு பாம்பு போச்சுறாங்க. மெய்ய பொய்யாக்குறாங்க, பொய்ய மெய்யாக்குறாங்க. 2011 நேற்று வந்துறியே எங்க இருக்குது உங்களுக்கு சந்தேகம்? இவ்வளவுதானே? நந்தீஸ்வரா என்னை ஒரு முறை சிவபெருமானை நினைத்து ஒரு முறை என்னை நன்றாக ஒத்துப்பார். மேல பாரு, கீழே பாரு,
நல்லாதான் சாமி இருக்குது. ஓய் நல்லாதான் இருக்கிறீங்க, எந்த ஊனமும் இல்ல. ஊனம் இல்ல. இது எத்தனை சிரம் இருக்கிறது? எனக்கு ஒண்ணும் தெரியல. 5 சிரம். ஓ, தலைகள் 5. எத்தனை சிரம்? 5 தலை. 5 சிரம். ஒரு தலை 300 ரூபாய் போனாலும் 1500. சரி, 5 சிரத்துக்கு 2 10 கண்ணு. ஓ, ஒரு தலைக்கு 2 கண்ணு. 5 தலைக்கு 2 10. 10. நெத்தி கண் ஒன்று. நெத்தி கண் ஒன்று. இது நெற்றி கண். ஆமா சாமி, பாறையில முழிக்குது. இதோடு 11. இன்னும் 2000 தேவை. 2000. அவ்வளவு எதிர்பார்க்காத காலையில நீங்க தூரத்துல கூட போறீங்களா? சரி, ஓய் நன்றி சொல்றா. இன்னும் 2000 எங்க இருக்கிறது? ஆமாங்க, நான் அனுமதிக்கிறேனே. ஓய் ஆதிசேஷன். சரிங்க. இந்த ஆதிசேஷனுக்கு 1000 சிரம், 2000 கண்கள். தலைகள் 1000 தலைக்கு, ஒரு தலைக்கு 2 கண்ணு. இப்ப எல்லாத்தையும் கூட்டி பாரு. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா இருக்கும். 10 1 11 1 2 1000 மீன் 2 a plus square b square b plus square a square sin theta by cos theta equal to cosecant இங்கிலீஷ்ல இங்க கணக்கு தீட்டா கணக்கு. எப்படி கணக்கு போட்டு விடுத்து போயிருமா? 1918 கண்ணு. 1000 தலை, ஒரு தலைக்கு 2 கண்ணு. 1000 மீன் 2. 1918. எத்தனை படிச்சிருக்கிற? டபுள் எம்ஏ படிச்சிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் இருப்போம் எங்கே? வெள்ளிங்கிரி. வெள்ளிங்கிரி. ஆமா, சரிங்க. வெள்ளிங்கிரியாக இருந்தாலும் வெள்ளிங்கிரி ஆண்டு வரக்கூடிய 2011 நேத்திரம் கொண்ட சிவபெருமான இருந்தாலும் என் பிறப்பின் ரகசியம் என்ன? ஆமா சாமி, நான் எப்படி பிறந்தேன்? எப்படி யாரால் பிறந்து? ஆமாங்க, என்ன பிறக்க வைத்தது யாரு? சொல்கிறேன், கவனித்து கேளு. வேண்டாங்கண்ணே. என்ன சாமி பண்றது? குறை குடிப்பாங்களா? அது நமக்கு தேவையில்லாது. ஐயா, எங்க கிளம்பிட்டீங்க? ஐயா, இருங்க, பரமேஸ்வரன் காய்ச்சி தராங்க. நீ எதுக்கு போறன்னு எங்களுக்கு தெரியுமா? அந்த புண்டையிட வந்து பண்ணிட்டு சாந்தி. பரமேஸ்வரா சாந்தி.
இன்னும் நமக்காக சாந்தம்மா அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து 50 நன்கொடை தெரிவிக்கின்றார். அவருடைய குடும்பங்கள் இந்த அம்மனாகி மாரியம்மனுடைய சன்னதி எவ்வாறு வளர்ந்தோ அதுபோல் பிடி வளர வேண்டும். ராமாஜயம் அன்று ஒரு நாள் ஓம் என்று சொன்னார். உருவாகினார். யார்? உமையவள். உமையவள். அந்த உமையவள் என்னை படைக்க வைத்தார். சரி. ஓம் என்று சொல்லால உமையவள் பிறந்தார். அவள் பிறந்து இந்த சிவபெருமானை என்னை பிறக்க வைத்தார். அப்படி பிறக்க வைத்து நான் என்னை பிறக்க வைத்தாலே சக்தி சக்தி உமையவள் ஐயேஸ்வரி அவளையே திருமணம் செய்தேன் நான். பார்வதியை திருமணம் செய்து வெள்ளிங்கிரியிலே எங்களுடைய படைப்பான எங்களுக்கு 2 குழந்தைகள். பேசாம இருக்கா சின்ன குஞ்சுங்களா? தாண்டா சொல்றது அப்படியே போயிட்டு அப்படி 2 குழந்தைகள். யாரு? யாரு? முந்தி பிறந்தான் தொந்தி விநாயகர். விநாயக பெருமான் முதல் குழந்தை. விநாயகர் முருகபெருமான் 2 குழந்தைகளோடு வெள்ளிங்கிரியிலே நான் வாழ்ந்து வந்தாலும் என்ன வேலை செய்வேன் சொல்லுங்க சாமி. மனிதா இருந்தாலும் சரி கடவுளா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அங்கு மனதான் போகுது. அதனால என்ன வேலை செய்வேன்? வரமக்கடவுள். இந்த வரமக்கடவுளுக்கு என்ன எறும்பு கடைசி 84 லட்சம் ஜீவர்களுக்கும் நான் தான் படியளக்கிறேன். சரிங்க சரி நான் படியளக்க இல்லை என்றால் ஜீவராஜ்யங்கள் அனைத்துமே பட்டினி தான். சரி. ஆமா. நான் ஊருக்கேத்த ஊதியம் நிச்சயமா. அப்படி இருந்தாலும் அன்றாட காலை விடிந்தவுடன் எனக்கு என்ன வேலை? நான் படியலுக்கு போவேன். சரிங்க. நாங்க மும்மூர்த்தி தேவர்கள் நார்த்தல் அழித்தல் படைத்தல் மும்மூர்த்தி தேவர்கள் அவரவருக்கு ஒவ்வொரு வேலை. ஆளுக்கு ஒவ்வொரு. ஆமா. சரி. எனக்கு படியலுக்கிற வேலை, கண்ணனுக்கு அழிக்கிற வேலை. அழிக்கிறது. ஆமா. பிரம்மாவுக்கு இது போல் ஜீவராஜ்யம் உருவாக்கக்கூடிய வேலை. பிரம்மதேவன் உருவாக்குவது. ஆமா. பிரம்மதேவன் உருவாக்கிய உயிரினங்களை கட்டி காப்பாற்றுவது. ஆமா. கட்டி காப்பாற்ற உயிரினங்களை அழிப்பது கண்ணனுடைய வேலை. படியளப்பது நானு. உணவு வேணும்ல, உணவு அதான் காப்பாற்றுறது. கட்டி காப்பாற்றக்கூடிய நான் படியலுக்கு போக முன்ன சரி என் மனைவி யாரு? உமையவன் மகேஸ்வரி. பார்வதா. நேர்மறை போய் பாரு படியலுக்கா. ஆமாப்பா. படியல போகலாம். ஜீவராஜ்யம் எல்லாம் பசு பட்டினமா இருக்கும்ல. ஆமா. எனக்கு போட சத்தம் எல்லாம் இன்னும் அதிகமா போடுவாங்க. குருத்தாத்தம் ஆட முடியாது. ஆமா. எனக்கு ஓவரா இருக்குது. ஆமா. இன்னும் போகலாம் அவ்வளவுதான். ஆமா. பொய்யாட எங்க போறீங்க? ஒரு அறையாவது போட்டு ஏன் போடுறது பார்த்தாரா? சரி. சிவபெருமான் அழைத்தாருண்டி. சரி. உமையவன் மகேஸ்வரி பார்வதால் அழைத்து வா. திருவள்ளுவர் நான் சந்திக்கிறேன். போயிட்டு வா. சரவச்சவனானவன் பார்வதி அழைக்க பார்வதி தேவி சபை தருவார். கண்ணு
பொட்டி சத்துல என்ன சொல்லு பொட்டி என்ன புண்டைக்கிட்ட பொட்டி பரமசிவனானவன் தன் மனைவியாக வழங்கக்கூடிய பார்வதி தேவி அழைக்க பார்வதி சபை தருவார்.